சென்டம் மேக்ஸ் 8th மேக்ஸ் சமச்சீர் எக்ஸசைஸ் 1.6 1/2 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1/8 கிடைக்குது. இதில் பாருங்கள், பவர் -5 கொடுத்தது எனக்கு ப்ளஸ்ஸாக மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறேன், தலைகீழாக மாற்றுறேன். ஸோ எனக்கு ப்ளஸ்ஸு கிடைக்குது. 2 வந்து 5 டைம்ஸு நான் போடுறேன். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அதே மாதிரி இதையும் மைனஸ் இருக்கிறனால நான் தலைகீழாக போடுறேன். -6/5 ஹோல் க்யூப். மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சா, தலைகீழாக மாற்றவும். இப்போ பாருங்கள், 6 வந்து 3 டைம்ஸ் போடுங்க, 5 3 டைம்ஸ் போடுங்க. 6 3 டைம்ஸ் போட்டால் 216 கிடைக்கும். 5 போட்டமாக்கு 125 கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 பவர் -5. ஸோ 2 பவர் -5 + 7. பவர் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். இந்த டிவிஷனில் மைனஸ் கொடுத்தனால ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து என்னென்னா டிவிஷனில் என்னது மேலே வரும்போது -2 + 2 மாறுது. ஸோ 2 பவர் 4. 2 பவர் 4ன்றது என்ன, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அதுதான் ஆன்சர். சரியாப்பா? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 1/2ன்னு போட்டுக்கலாம். இதை வந்து 1/3ன்னு போட்டுக்கலாம். டிவிஷனில் 1/6². ஏன்னா டிவிஷனில் வந்து கீழே கொண்டு வரோம். அடுத்து வந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது 6, இது மேலே வரும்போது என்ன ஆகும், 6 2² மேலே வந்துடும். அப்போ என்ன ஆகும், 6 × 6 / 6, 6 6 கேன்சலாக, ஆன்சர் 6.